ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியாக தொகுதி பங்கீடுடன் இபிஎஸ் உடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் சந்தித்து வருகிறார்கள். பாமகவோடு கூட்டணி என்று அதிமுக அறிவித்துவிட்டது. இன்றைய தினம் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜகவுடன் அதிமுக சந்திப்பு நிகழ்த்தி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கிட கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம், எந்தெந்த முக்கிய தலைவர்களோடு நடைபெற இருக்கிறது, எப்போது தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் எட்டப்படும் என்று கூறப்படுகிறது, செய்தியாளர்களை எப்போது சந்திக்க இருக்கிறார்கள், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய பிரதான கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜக இடையே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த கிரீன்வே சாலையில நடைபெறக்கூடிய இந்த சந்திப்புல நயினார் நாகேந்திரன், கே.பி. ராமலிங்கம், கே.டி. ராகவன், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தமட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஆகியோர் தற்போது இந்த கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் இல்லத்துல நயினார் நாகேந்திரனோடு இந்த ஆலோசனையில ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பல்வேறு இடங்கள்ல பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது. பல்வேறு தொகுதிகளில் 2ஆம் இடங்களை பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில செல்வாக்கு மிக்க 50 தொகுதிகளை பாஜக பட்டியலிட்டு தற்போது பாஜக தரப்புல அந்த பட்டியலானது வழங்கப்பட்டு அது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் கோவை மாவட்டத்துல அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பாஜகவும் போட்டியிடக்கூடிய விருப்பம் என்பது தெரிவித்திருக்கிறாங்க. எனவே எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது குறித்து இந்த சந்திப்பின் மூலம் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஜனவரி 20ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதாவது தமிழகத்தினுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயல் தமிழகம் வருகை தரக்கூடிய சூழல்ல 21ஆம் தேதிக்குள்ளார தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீட்டை அனைத்து கட்சியிலையுமே உறுதி செய்யக்கூடிய வகையில அந்த பேச்சுவார்த்தை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாம ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருப்பதாக தகவல்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில அறிமுகப்படுத்துவதற்கான திட்டமும் இருக்கிறது. இதை நோக்கித்தான் இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை நகர்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. அண்மையில நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் கூட அதிமுக தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும், எனவே மாவட்ட செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சிக்காகவும் களப்பணியாற்ற வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தார். எனவே அதனையெல்லாம் முன்னிறுத்தித்தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. பாஜக தரப்புல 50 தொகுதிகள், செல்வாக்கு மிக்க தொகுதிகளை பட்டியலிட்டு கொடுத்திருப்பதாகவும், அதே சமயம் அதிமுக தரப்புல 25 முதல் 30 தொகுதி வரைக்கும் பாஜகவுக்கு ஒதுக்க தயாராக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாமக அன்புமணி தரப்புடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ச்சியாக மற்றொரு கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடிவி தினகரனும் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்திருக்கிறார். இப்படியாக கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 20ஆம் தேதிக்குள்ளார இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணிகள் இடம் என்பது உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.